ஒரு அருளாளர் ஒரு உண்மை அடியார் ஒரு இடத்துக்கு எழுந்தருளினால் என்ன நிகழும் அப்படின்னா, அந்த இடத்திலே இருக்கிற தீமைகள் நீங்கி அந்த இடத்திலே நன்மைகள் விளையும். ஞானசம்பந்த பெருமான் முதல் முறையாக மதுரையம்பதிக்கு வந்த உடனே ஓடோடி போய் அவர் திருவடியில விழுந்து வணங்குறார். குலச்சிறை நாயனார் திருஞான சம்பந்தருடைய திருவடியில போய் விழுந்து வணங்குகிறார். அப்ப ஞானசம்பந்தர் கேட்கிறார், எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்கிறார். கேட்ட உடனே குலச்சிறையார் சொல்றாரு, சென்ற காலத்தின் பழுதிலா திறமும் இனி எதிர்காலத்தில் சிறப்பும் இன்று எழுந்தருள பெற்ற பேரிதனால் எற்றைக்கும் திருவருளுடையோம் நன்றியில் நெறியில் அழுந்திய நாடும் நற்றமிழ் வேந்தனும் உய்ந்து வென்றிகொள் திருநீற்று ஒளியினில் விளங்கும் மேன்மையும் படைத்தனம் என்பார். குலச்சிறையார் பதில் சொல்றாராமா, பெருமானே ஞானசம்பந்த பிள்ளையாரே, நீங்க எழுந்தருடைய இந்த புண்ணிய தவத்தினாலே எங்களுக்கு எந்த குறையும் இல்லை. நீங்க வந்துட்டீங்க, நீங்க வந்த பின்னாடி எங்களுக்கு என்ன குறை? சென்ற காலத்தின் பழுதில்லா திறம், இனி எங்க நாட்டுக்கு இருந்த பழுதான சூழ்நிலைகள் எல்லாம் மாறி போன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. இனி எதிர்காலத்தில் சிறப்பு, திருஞான சம்பந்த பெருமானுடைய வருகையினால் சென்ற காலத்தின் பழுதில்லா திறமும் இனி எதிர்காலத்தில் சிறப்பு. எப்படி கிடைச்சது? இன்று எழுந்தருள பெற்ற பேர் இதனால். சாமி, நீங்க இன்னைக்கு இங்க திருவடி வச்சுட்டீங்கல்ல மதுரையில, இனி எங்களுக்கு எந்த குறையும் கிடையாது. இன்று எழுந்தருள பெற்ற பேர் இதனால் எற்றைக்கும் திருவருளுடையும். நீங்க இன்னைக்கு வந்துட்டீங்க, நாளைக்கு ஊருக்கு போயிடுவீங்க, அதுக்கப்புறம் எங்களுக்கு கஷ்டமான கிடையவே கிடையாது. நீங்க இன்னைக்கு காலடி வச்ச அந்த அருள் இனி எங்களுக்கு என்னென்னைக்கும் நன்மையைத்தான் தரும். சொன்னது குலச்சிறையார். அந்த வார்த்தை படிச்சது பாருங்க. அவர் சொன்னதா தான் ஞானசம்பந்த பெருமான் மதுரைக்குள்ள நுழைந்த பிறகு மதுரையம்பதி சைவ நன்னெறி நாடாக இன்று வரைக்கும் திகழ்ந்து வருகிறது. காரணம், திருஞான சம்பந்தருடைய திருவடி தோய்ந்தது காரணம். அதனால சொன்னாரு, எற்றைக்கும் திருவருளுடையோம். இந்த நாடு நேற்று வரைக்கும் நன்றி இல்லாத நாடா இருந்தது, நெறி இல்லாத நாடா இருந்தது. இனி அப்படி இருக்காது. நன்றியில் நெறியில் அழுந்திய நாடு. எங்க ராஜாவும் அப்படித்தான் முன்ன பண்ண இருக்கிறாரு. நற்றமிழ் வேந்தனும் உய்ந்து, நீ எங்க நாடும் நலம் பெறும், எங்க அரசனும் நலம் பெறுவார். நற்றமிழ் வேந்தனும் உய்ந்து வென்றிகொள் திருநீற்று ஒளியினில் விளங்கும் மேன்மையும் படைத்தனம். இனிமேதான் ஞானசம்பந்த பிள்ளையார் திருநீற்று பதிகம் பாட போறார். அப்ப இவர் ஒரு குறிப்பு கொடுக்குற மாதிரி கொடுக்குறாரு. திருஞான சம்பந்த பிள்ளையார் ஆகிய தாங்கள் எழுந்தருளி விட்டபடியினாலே இனி எங்கள் நாட்டில் யாரை பார்த்தாலும் நெற்றியில திருநீரோடு இருப்பாங்கங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு. திருஞான சம்பந்தருடைய வருகையினாலே இனிமே எப்படி இருக்கும் நாடு? திருநீற்று ஒளியினில் விளங்கும் மேன்மையும் படைத்தனம். அதுதான் மேன்மை. திருநீர் பூசுறது தான் ஒருத்தருக்கு மேன்மையை தரும். நீரிட்டு ஆர்கெட்டார் பழமொழிங்க. திருநீர் பூசி ஒருத்தன் அழிஞ்சதா சரித்திரம் உண்டா? கிடையவே கிடையாது. திருநீர் பூசினால் மேன்மை தான். எனவே அப்படிப்பட்ட திருநீற்று ஒளி இந்த உலகத்திலே விளங்கும் என்று சொல்லி குலச்சிறையார் ஞானசம்பந்தரை வரவேற்றார்.